நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சங்கரகட சதுர்த்தி. இந்த சங்கரகட சதுர்த்தியோட சிறப்பம்சங்கள் என்னென்ன? இந்த நாள்ல எப்படி நம்ம விரதம் இருக்கணும்? நம்ம விரதம் இருக்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சங்கரகட சதுர்த்தி அப்படின்றது கார்த்திகை மாசத்துல வர்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. கார்த்திகை மாத சங்கரகட சதுர்த்தி என்பது விநாயகர் வழிபாட்டில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. சங்கரகட சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வரும். ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல வர சங்கடகர சதுர்த்தி தான் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் அப்படின்னா அது கடவுளின் அருள் நிறைந்த மாதமாக கருதப்படுவதால் இந்த மாதத்தில் வரும் சங்கட சதுர்த்தி தினம் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. சங்கடக சதுர்த்தி அதுல சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல் என்பதால் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி நம்ம எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். பௌர்ணமிக்கு அடுத்து வர 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி துன்பங்களை நீக்கி வாழ்வில் வளங்களை தரும் சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தியாகும். இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் நம் வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தி என்ற பெயருக்கேற்ப வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும். விநாயகர் எளிமையானவர் என்பதால் அவரை வழிபடுவதும் மிகவும் எளிதானதே. சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். சங்கடகர சதுர்த்தி அன்று விரதங்கள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி காணலாம். காலையில் எழுந்து நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை 11 முறை வலம் வந்து வணங்கி பின் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது. விளக்கேற்றி பூஜை செய்வது, மாலை வரை உபவாசம் இருந்து இரவில் சந்திரனை தரிசித்து அதன் பின்னர் உணவு உண்ண வேண்டும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் பலன்கள். இந்த மாதிரி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தா அதனால ஏற்படும் பலன்களை பற்றி இப்ப பார்க்கலாம். வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதார நிலை உயரும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இந்த சிறப்பு நாளில் விநாயகரை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.